வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, ஜிம்பாப்வே டூர் ஆஃப் பங்களாதேஷ் 2025 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நேற்றுல தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு அணியும் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் வந்து டாஸ் வின் பண்ணினாங்க. அவங்கள வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ பவுலிங்கை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களால வந்து அந்தளவுக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ பேட்டிங் வந்து 31 ரன் இருக்கும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தது. செகண்ட் விக்கெட் 32 ரன்ஸில் போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது 98 வரையிலும். ஸோ ஒரு 98 ஃபார் 3 ஷாண்டோ அவுட் ஆனார். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் வந்து மலன்னு சரிய ஆரம்பிச்சிருச்சு. மொமினுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 ரன்கள் எடுத்தார். அதற்கடுத்து ஷாண்டோ நம்ம சொன்ன மாதிரி அவர் ஒரு 40 ரன்னு, அதுக்கடுத்து ஜஹீர் அலி வந்து ஒரு 20 ரன்னு. மற்றபடி யாரும் சொல்லிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரன் எடுக்கல. ஸோ அதால் பங்களாதேஷ் வந்து 191 ரன்னுக்கு பண்டில் அவுட் ஆயிட்டாங்க இந்த முதல் டெஸ்ட்டில். கண்டிப்பாக ஜிம்பாப்வே இந்த பிச்சில் இருந்த எல்லா வகையான ஹெல்ப்பையும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ பங்களாதேஷோட டிசிஷன் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் பேக் ஃபயர்ட் தெம் அப்படி தான் சொல்லணும். ஜிம்பாப்வே தரப்பில் பார்த்தீங்கன்னா முசபானி அண்ட் மசகாட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 3 விக்கெட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல பந்து வீச்சு திறனை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவிச்சி அண்ட் மதேவரை வந்து ஆளுக்கு 2 விக்கெட்டு இருந்திருந்தாங்க, 2 விக்கெட் ஈச். ஸோ அவங்களும் வந்து ஒரு 61 ஓவரில் 191 ரன்னுக்கு பங்களாதேஷ் வந்து பவுல்ட் அவுட் ஆகிட்டாங்க. தொடர்ந்து பேட் பண்ணின ஜிம்பாப்வே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையிலும், ஏன்னா இந்த போட்டி வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம், டெஸ்ட் போட்டி ப்ளஸ் 2 டீமுமே வந்து அன்பிரடிக்டபிள் டீம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போதைக்கு முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஜிம்பாப்வே அணி 14 ஓவரில் 67 ரன்களை எடுத்து விக்கெட் இழப்பின்றி இருக்காங்க. ஸோ ஒருவேளை இதே மொமெண்டம் அவங்க கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்து பங்களாதேஷை பேட் பண்ண வைக்கலாம். இல்லை இன்கேஸ் ஒரு ட்ரமேட்டிக் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி அந்த இன்னும் இருக்கிற ரிமைனிங் 124 ரன் எடுக்கிறதுக்குள்ளே இவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து டெஸ்ட் மேட்ச், இன்னும் 4 ஃபுல் டேஸ் இருக்குது. ப்ளஸ் ரெயின் த்ரெட் வேறு கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஓவர்காஸ்ட் கண்டிஷனில் பேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து அந்த அந்த ஆப்ஷனை தான் வந்து பங்களாதேஷ் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். எல்லாமே வரும் நாட்களில் நம்மளுக்கு தெரியும். 2வது நாள் ஆட்டம் இன்னைக்கு தொடங்கி நடக்க போகுது. ஸோ இந்த நாள் ஆட்ட முடிவில் ஒரு அணியும் எப்படி பொசிஷன் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் ஒரு வேறு பில்டப் பண்ணி லீடு எடுக்கிறாங்களா, இல்லை இந்த 124 ரன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆகுறாங்களா, அது எல்லாத்தையுமே நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.